ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு வாங்கும்போது கூப்பன் ரேட் அண்ட் கூப்பன் அந்த பே மட்டும் பார்க்காம ஒய்டிஎம் சொல்லுவாங்க, ஈல்டு டு மெச்சூரிட்டி, அதுவும் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உண்மையில் அந்த பாண்டு வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்குதா இல்லைன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒய்டிஎம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பாண்டோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வருது ப்ளஸ் ஆர் மைனஸ் பாண்டோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஒரு வேளை நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ரீமியத்தில் வாங்கினீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டிவைடட் பை மந்த்லி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இந்த கால்குலேஷன் நீங்கள் பாருங்கள். நான் பாண்டோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா, கூப்பன் ரேட் வந்து 10%, அதாவது 10% வட்டி. எனக்கு அப்போ இயர்லி எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்போ நான் 5 வருஷம் பாண்டாக இருந்தால் எனக்கு 50 ரூபா கிடைக்கும். அப்போ இந்த ஒய்டிஎம் ஈல்டு டு மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாண்ட் டிஃப்ரென்ஸ் மணி இன்வெஸ்டட் இல்லையா. அப்போ நான் போடும்போது எனக்கு இங்கே மேலே பாருங்கள் கால்குலேஷனில் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பாண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மணி இன்வெஸ்டட். அப்போ இங்கே கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு, 5 வருஷத்துக்கு 50 ருபீஸ் கிடைச்சிருக்கு. பாண்ட் வந்து சேம் ப்ரைஸில் தான் வாங்கினேன், அதனால் 50 + 0 50 ருபீஸ் தான். மணி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 50. ஸோ இதை வந்து நான் 5 இயர்ஸ்க்கு நான் டிவைட் பண்ணேன்னா 50 / 5 அப்படி போட்டால் 10% எனக்கு ஈல்டு டு மெச்சூரிட்டி கிடைக்கும். இப்போ அதே பாண்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, பாண்டோட ப்ரைஸ் வந்து 90 ரூபா, அன்றைக்கி பாண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் தந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். ஸோ லாபம் கிடைக்கும் போது கூப்பன் ரேட் 10%. இந்த 10% எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபேஸ் வேல்யூக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் தான், அதாவது 100 ரூபாய்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ 10 ரூபா கொடுப்பாங்க. அதே 5 இயர்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ் கிடைக்கும். ஈல்டு டு மெச்சூரிட்டி கேல்குலேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, இந்த 50 ரூபா. இந்த பாண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 50 + 10 60 டிவைடட் பை மந்த்லி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த 100 ரூபா. அதை போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. அதே வந்து நீங்கள் ப்ரீமியத்தில் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரீமியம்ன்றது ஒன்றும் இல்லை, பாண்டு ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா 110 ரூபா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து -10ல் போயிருக்கீங்க. அந்த டைமில் வாங்கும்போது அதே மாதிரி கால்குலேஷன் நீங்கள் போட்டு வாங்கினா ஈல்டு டு மெச்சூரிட்டி ஆனது 8% தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பாண்டு வாங்கணுமோ அந்த பாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பாய்.